அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு, என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு கிளைண்ட்டு. அவர் என்ன கேட்குறார், என்னுடைய 2 மகள்களின் ஜாதகம் எப்படி இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அவங்க மேற்படிப்பெல்லாம் எப்படி படிப்பாங்க, அவங்களுடைய நிலை என்ன, ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது அவருடைய மூத்த பொண்ணோட ஜாதகம். இவங்க பிறந்திருக்கிறது டிசம்பர் 10, 2008 காலை 9:15 AM. காலையில் 9:15க்கு பிறந்திருக்கிறாங்க. சென்னையில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட லக்னம் பாருங்கள், மகர லக்னம். லக்னத்தில் ராகு, குரு, சுக்கிரன் இருக்காங்க. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல சனி, சிம்மத்தில் சனி, 4ஆம் இடத்துல சந்திரன் பூர்ண சந்திரனாக பௌர்ணமிக்கு முதல் நாள். நல்லா பாருங்கள், பௌர்ணமியிலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி தான். ஏன்னா சந்திரன் உச்சமாகி பூரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி தான் கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் தான் அற்புதமான அந்த பௌர்ணமி யோகம். இருக்கிற பௌர்ணமியிலேயே ரொம்ப விசேஷ பௌர்ணமியும் இந்த கார்த்திகை பௌர்ணமியே. அதுக்கு முதல் நாள் பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நட்சத்திரத்தில் சந்திர பகவான் வீற்றிருக்கக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு முதல் நாள் பிறந்திருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாளில் பிறந்திருக்கிறாங்க. சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். லக்னத்தில் ராகு, குரு, சுக்கிரன், 4ல் சந்திரன், 7ல் கேது, 8ல் சனி இருக்கிறார், 12ல் புதன் இருக்கிறார். இதுதான் அந்த ஜாதகத்தோட நிலை. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைவு. இதுதான் அந்த ஜாதகத்தோட நிலை. இவங்களுக்கு பாருங்க, லக்னத்தில் ராகு, சுக்கிரன், குரு இருக்கிறாங்க. குரு லக்னத்தில் நீசமானாலும் திக்பலம் பெறுறார், வர்க்கோத்தமம் பெறுறார். அதனால குரு நல்ல வலிமை பொருந்தியே இருக்கிறார். இங்கே குருவுக்கும் ராகுவுக்கும் இணைவு கிடையாது. டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் விலகி தான் இருக்குது. 18 பாகையில் ராகு இருப்பார். குரு 0.05 தான் இருக்கிறார். 1 டிகிரி கூட இல்லை. அப்போ தான் அந்த குரு அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கிறார். சரிங்களா, 1 டிகிரி கூட கிடையாது. அப்போ குரு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அம்சத்திலேயே அதே மகர வீட்டில் இருக்கிறார். வர்க்கோத்தமம் பெறுறார். ஸோ நீசம் அடைஞ்சு வர்க்கோத்தம நிலையில் குரு இருக்கிறார். அப்போ குரு பலம் பொருந்தியே இருக்கிறார். என்னதான் லக்னத்தில் ராகு இருந்தாலும் குரு சுக்கிரனோட சேர்ந்ததுனால அந்த ராகு சுபத்தன்மையாக தான் இருக்கிறார். எப்படி இருந்தாலும் லக்னத்தில் குரு, சுக்கிரன், ராகுலாம் இருக்கிறது லக்னம் சுபத்தன்மையாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் ராகு சுபர்களோட சேர்ந்ததுனால அவர் சுபரை போல வேலை செய்வார். பாவர்களோட சேர்ந்தார்னா பாவரை போல வேலை செய்வார். ராகு சுயமாக வேலை செய்யக்கூடிய வீடுகளான மகர வீட்டில் இருக்கிறார். ஏன்னா ரிஷபம், மகரம், மேஷம், கன்னி, கடகம் போன்ற இல்லங்களில் ராகு பகவான் சுயமாகவே நல்லபடியாக வேலை செய்வார். அதில் குரு சுக்கிர தொடர்பில் அந்த வீடுகளில் ராகு இருந்தார். அதுவே லக்னமாக இருக்குங்கும் போது இந்த பொண்ணு யோகமான பொண்ணு, அதில் சந்தேகம் இல்லை. லக்னத்தில் என்னதான் ராகு இருந்தாலும் அவர் தனிச்சிருந்து பாவகிரகத்தோட சம்பந்தம் இருந்தால் தான் பாவத்துவம். ஸோ லக்னத்தில் குரு சுக்கிரனும் இருக்காங்க, ராகுவும் இருக்காங்கும் போது இந்த பொண்ணு நல்ல யோகமான பொண்ணு தான், அதில் சந்தேகம் இல்லை. லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிருக்கிறதும் ஒரு விதத்தில் சிறப்பு தான். ஏன்னா சனி லக்னாதிபதியாகி அவர் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு, லக்னத்தில் ராகு இருக்கிறாரு. என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். ரிசர்வ்டாக இருப்பாங்க, யார்ட்டையும் டக்குன்னு போய் மூவ் ஆகி பேச மாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த பொண்ணு நல்ல ஒரு யோகத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. பிறக்கும்போது பாருங்கள், சுக்கிர திசை இருக்கேன், பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால பிறக்கும்போது சுக்கிர திசை 12 வயசு வரையும் உங்களுக்கு சுக்கிர திசை. அதனை அடுத்து 6 வருஷம் சூரிய திசை. இப்போ அட் ப்ரெசென்ட் இவங்க சூரிய திசையில் தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு 15 வயசு முடிஞ்சு 16 நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 3 வருஷம் இருக்குது, 16, 17, 18, இன்னும் 3 வருஷம் இவங்களுக்கு சுக்கிர திசை தான். ஏன்னா சூரிய திசை தான். ஏன்னா பிறக்கும்போது 12 வயசு சுக்கிர திசை. அதனை அடுத்து சூரிய திசை ஒரு 6 வருஷம், 18 வயசு வரையும். இப்போ 15 வயசு முடிஞ்சு 16வது வயசில் அடி எடுத்து வச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 3 வருஷம் இவங்களுக்கு சூரிய திசை இருக்குது. சூரிய திசை முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய சந்திர திசையுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அருகாமையில் இருக்கிற சந்திரனா இருக்கிறதுனால ஒளி பொருந்திய நிலையில் திக்பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறார் சந்திரன். ஸோ சந்திர திசையும் நல்ல நிலையில் தான் இருக்குது. ஏன்னா சந்திரன் கேந்திரத்தில் திக்பலமாகி சந்திரன் தனக்கு பிடிச்ச வீடு, மேஷம் தனக்கு பிடிச்ச வீடு இல்லையா, அங்கே போய் அவர் திக்பலமாக இருக்கிறாரு. உச்ச வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறார். ஏன்னா உச்சத்தை நோக்கி போறார் அந்த சந்திரன். அப்போ சந்திரன் பலம் பொருந்தி இருக்கிறார். அப்போ சந்திரனுடைய திசையும் நல்ல சிறப்பாக தான் இருக்கும். சுபத்துவமாக இருக்கிறதுனால சந்திரனோட திசையும் சிறப்பாகவே இருக்கும். சூரியன் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோட இருக்கிறதுனால கன்ஃபார்மாக சூரிய திசை, சந்திர திசை, சுக்கிர திசை, சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறதுனால 12 வயசோட உங்களுக்கு சுக்கிர திசை முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவங்க தந்தை என்கிட்ட பேசும்போது சுக்கிர திசையில் நல்லா தான் இருந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரிங்களா, சுக்கிர திசை நல்ல சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா லக்னத்திலே இருக்கிறார், யோகாதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால சுக்கிர திசை சிறப்பான திசை தான். சந்திர திசையும் நல்ல திசை தான், சூரிய திசையும் நல்ல திசை தான். செவ்வாயும் பாருங்க 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். அவர் பாதகாதிபதியாக இருந்தாலுமே தனிச்சு அங்கே இருந்தால் தான் பாதகத்தை பண்ணுவார். சூரியனோட சேர்ந்ததுனால பாதகமும் அங்கே கிடையாது. அப்போ செவ்வாய் திசையும் நல்லா இருக்கும். அதனை அடுத்து ராகு திசை சொல்லவே வேணாம். குரு சுக்கிர தொடர்போட ராகு
ராகு லக்னத்தில் ஓங்கி இருக்கிறதுனால லக்னாதிபதி என்னதான் மறைஞ்சாலும் கூட இங்கே குரு சுக்கிர தொடர்புல லக்னத்தில் ராகு 35 வயசுக்கு மேலே 53 வயசு வரையும் வரக்கூடிய ராகு திசையும் இந்த ஜாதகத்துக்கு யோக திசையே. அப்போ வாழ்க்கை பூரா இவங்களுக்கு வந்து நல்ல திசைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன இருந்தாலும் மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு அவ்வளோ நல்ல பலன்கள் தரமாட்டாங்கன்னு சொன்னால் கூட சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் சந்திரன் வந்து திக்பலமாகி 4ஆம் இடத்துல பூர்ண சந்திரனாக பௌர்ணமிக்கு அருகாமையில் உச்ச அமைப்புக்கு அருகாமையில், அதாவது உச்ச வீட்டுக்கு அருகாமையில் பூர்ண அமைப்புல ரொம்ப சிறப்பாக சந்திரன் இருக்கிறதுனால சந்திர திசையும் நல்ல திசை தான். சூரிய திசை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அந்த சூரியன் இருக்கிறது நன்மை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சூரிய திசையும் நல்ல திசை தான். செவ்வாயும் வந்து 11ஆம் இடத்துல ஆட்சியாகி சூரியனோட இருக்கிறதுனால பாதகாதிபத்திய தோஷம் அங்கே நீங்குது. அப்போ செவ்வாய் திசையும் நல்லா தான் இருக்கும், ராகு திசையும் இங்கே நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. இந்த ஜாதகத்தில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால திருமணம் மட்டும் கொஞ்சம் தாமதமாகும். மற்றபடி வந்து இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. இவங்களுக்கு வந்து இப்போ சூரிய திசை செவ்வாய் வீட்டில் உட்காந்து நடத்துறதுனால அட் ப்ரெசென்ட் வந்து இவங்க டாக்டர் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இவங்க டாக்டர் ஆக போகிறது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு பலன் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இவங்க இரண்டாவது பொண்ணுடைய ஜாதகத்தை பற்றின ஒரு அலசல். இரண்டாவது பொண்ணோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் பாருங்கள். அவங்க பிறந்திருக்கிறது வந்து 13 ஜூலை 2015 பிறந்திருக்கிறாங்க. மாலை 5:15 பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட லக்னம் வந்து பாருங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. ராசி வந்து ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 8 வயசு ஆகுது, 9வது வயசில் அடியெடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது செவ்வாய் திசை 6 வருஷம் இருக்க 18 வருஷம் ராகு திசையில் இருக்காங்க. இவங்களுக்கு லக்னமாக வந்திருக்கிறது தனுசு. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் 4 பாகையில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருந்தாலுமே அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பாருங்க 29 பாகை 53 அங்குலத்தில் இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட பாவகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து சிம்மத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா 29 டிகிரி 53 அங்குலம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சிம்மத்துக்கு போன மாதிரி. அப்போ லக்னத்தோட குரு தொடர்பு வச்ச மாதிரி. ஸோ குருவும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால பாக்கியஸ்தானம் சுபத்தன்மை அடையுது. மேலோட்டமாக குரு 8ல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் இருந்தாலுமே பாகை கணக்கு போட்டோம்னா 29 பாகை 53 அங்குலத்தில் இருக்கிறதுனால அவர் பாக்கியஸ்தானத்தை நோக்கி போயிட்டார் அங்கே கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்போ 9ஆம் வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் அந்த குரு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் நிற்கிற மாதிரி தான் கணக்கு. அந்த சுக்கிரனோட இணைஞ்சிட்டார். குருவும் சுக்கிரனும் ரொம்ப நெருக்கமாக 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து 4 டிகிரியில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பாருங்கள் 4 டிகிரி கேப்பு தான் இருக்குது. அப்போ குரு சுக்கிரன் சேர்க்கை அற்புதமாக இருக்குது. இங்கே லக்னத்தை குரு பார்க்குற மாதிரி தான் கணக்கு. ஸோ குரு வந்து லக்னத்தை பார்த்த மாதிரி தான் இங்கே கணக்கு. அப்போ லக்னம் சுபத்துவமாக இருக்குது. ஸோ குரு சுக்கிரன் கடகத்திலையும் சிம்மத்திலையும் நெருக்கமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் உங்களுக்கு 7ஆம் இடத்துல பாருங்கள் சூரியன் செவ்வாய் புதன் ஆட்சியாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு இருப்பார். 4ஆம் இடத்துல கேது இருப்பார். 6ல் சந்திரன் தேய்பிரையாக இருப்பார். 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருப்பார். இங்கே சனி வக்ரமாக இருக்கிறது ஒரு விதத்தில் சிறப்பு. ஏன்னா 2, 3 கூடிய சனி 12ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரமாகிறது நல்லது. ஏன்னா சனி வந்து இயற்கை பாவகிரகம், அவர் மறைஞ்சு வக்ரம் பெறுறது ஒரு விதத்தில் நன்மை. பார்வையின் மூலமாக கெடுபலன்னு அவரால் தர முடியாது. சரிங்களா? ஏன்னா நெகட்டிவான கிரகம் வந்து நெகட்டிவாக போகுது. ஏன்னா பாவகிரகமான சனி வந்து வக்ரம் பெறுறது ஒரு விதத்தில் நன்மை. ஏன்னா அவரோட பார்வை அப்படி ஒன்றும் கெடுபலன் தந்துடாது. சரிங்களா? அதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அப்போ இவங்களுக்கு பாருங்கள் அடுத்தடுத்து வர்ற திசைகள் சிறப்பான திசையாக இருக்குது. பிறக்கும்போது வந்து இவங்களுக்கு 6 வயசு செவ்வாய் திசை இருக்க 18 வருஷம் ராகு திசை 24 வயசு வரையும் அவங்க என்ன படிப்பாங்க, அவங்க கேரியர் என்னன்னு நிர்ணயம் பண்ணுறது அந்த ராகு தான், கன்னியா ராகு தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீடுகளில் ராகு சுயமாகவே பலன் தருவார். அதில் ராகு 10ஆம் வீட்டில் கன்னி வீட்டில் ராகு இருக்கிறதுங்கிறது இவங்க வந்து இன்ஜினியரிங் படிப்பு படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக தெரியுது. ராகுவுக்கு வீடு கொடுத்த புதன் பாருங்கள் ராகுவுக்கு 10லையும் லக்னத்துக்கு 7ல் புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால அங்கே புதன் கேந்திராதிபத்திய தோஷமும் இல்லை. ஏன்னா சூரியன் செவ்வாயோட யோகாதிபதிகளோட 5, 9 கூடியவர்களோட போய் அந்த புதன் போய் சேர்ந்திருக்கிறாருங்கிறதுனால புதன் வந்து கெடுபலன் தர முடியாது. கேந்திராதிபத்திய தோஷமும் அங்கே அடிபட்டு போகுது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கு. அப்போ புதன் வலிமை பொருந்தி இருக்கிறார். அப்போ அந்த புதனோட வீட்டில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார், நல்ல பலன்களை தான் தருவார் 24 வயசு வரையும். அதனை அடுத்து வரக்கூடிய குரு திசையும் பாருங்க, குரு வந்து அந்த சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரனோட நெருங்கி இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அம்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு வந்து மீன ராசியில் ஸ்ட்ராங்காக ஆட்சியாக இருப்பார். அம்சத்தில் சுபவர்க்கத்தில் தான் அந்த குரு இருப்பார். அப்போ குரு எப்படி பார்த்தாலுமே இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். அப்போ குரு திசையுமே வந்து இவங்களுக்கு 24 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு வரையும் வரக்கூடிய அந்த குரு திசையுமே இவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். சனி வக்கரமாகி மறைஞ்சதுனால 40 வயசுக்கு மேலே
கிட்டத்தட்ட 59 வயசு வரையும் வரக்கூடிய அந்த சனி திசையும் இவங்களுக்கு நல்ல திசையாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு 60 வயசு வரையுமே கூட இவங்க பிறந்ததுலேருந்து நல்ல திசைகளை தான் இவங்க சந்திச்சிருக்காங்க. லக்கணத்தை குரு பார்க்குறது ஒரு சிறப்பு, லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கேந்திரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு சிறப்பு, 7ஆம் இடத்துல பிரைட்டான கிரகமான சூரியன் செவ்வாலாம் இருக்கிறது வாழ்க்கை துணை நல்லபடியாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை காட்டுது. கேந்திராதிபத்திய தோஷம் வந்து புதனுக்கு கிடையாதுங்கிறது அற்புதமாக தெரியுது இந்த ஜாதகத்தில். ஸோ ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தைக்குமே இந்த ஜாதகம் சிறப்பாக இருக்கும், தாய்க்குமே இந்த ஜாதகம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜாதகம் எக்ஸலண்ட்டாக வந்து ஐடி ஃபீல்டில் ஜொலிப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஜாதகி வெற்றி கொடி நாட்டுவாங்கங்கிறது உறுதி. தாய் தந்தைக்கு யோகத்தை தர்ற ஜாதகம், தனக்குமே இந்த ஜாதகம் யோகத்தை தரக்கூடிய அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு மைனஸும் பெருசாக இல்லை. லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகமும் சிறப்பாக இருக்கும். ஸோ 2 மகள்களும் கண்டிப்பாக டாக்டரும் இன்ஜினியரும் ஆவார்கள் என்று இந்த ஜாதகரோட தந்தையிட்ட பலன் சொல்லப்பட்டது. சரிங்களா? மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.